என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறக்கும்போது கலாய்ச்சிங்கல்ல. ஆனா இப்ப தேவைன்னு வரும்போது என்கிட்ட தானடா வந்தீங்க. எனக்கு உங்க மேல கோவம் இல்லடா, அவ மேல. யாரு? அந்த சுமதல. அவளுக்கு மிஸ்டேக் ஜாஸ்தி. உன் கண்ணை காட்டு, மருந்து ஊத்திடுறேன். அவ மாசமா இருக்கிறதுனால குழந்தைக்கு பால் கொடுக்கறது இல்ல. இந்நேரம் பால் வத்தி இருக்கணும். என்ன ஆச்சுன்னு தெரியல. உனக்கு பாக்கியம் இருக்கு, அவளுக்கு பாலம் இருக்கு. அந்த சாந்தா மூஞ்சில டீ ஊத்துனது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுல்ல. என்ன சொல்றதுமா? நீ அவகிட்ட எதுவுமே கேட்காத. வீட்டுக்கு வந்த பொண்ணு தானே, அவளை நல்லா பாத்துக்கணும். வேற பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் சால்வ் ஆச்சு. அப்படியா? அவ இங்கதான் இருக்கா. எங்க? இவங்க தான் வைரலான இளம் பெண். ஹலோ. ஹாய். உங்களுக்கு இங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி பண்ணது நல்லதா போச்சு. அவங்களுக்கு தேவைதாங்க. சரி, அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே மச்சான். சரி, குட் நைட். முடிஞ்சதா? என்னது? ஆமா, என்ன என் பொண்டாட்டி சோகமா இருக்கு? எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல மாமா. ஹே, 2-3 பேர் மகளிர் குழுவில் இருக்கிறவங்களும் டீ கடையிலையும், அப்புறம் துபாயில் இருக்கிற கொஞ்சம் பேர், அவ்வளவுதான். அம்மாவும் ஹேமாக்காவும் கூப்பிட்டுருந்தாங்க. என்னை ரொம்ப திட்டினாங்க. அப்படியா? எல்லாருமே அப்படிதானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலை தானே நான் செஞ்சிருக்கேன். அப்புறம் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல? சின்ன விஷயமா என்ன? மாமா, நான் வேணும்னு இதெல்லாம் செய்யல. இதை கேட்டு கேட்டு எனக்கு என்னாலே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, உனக்கு கோவம் வரும்போது என்கிட்ட சொன்னா போதும். நான் உன்னை இந்த மாதிரி கட்டி பிடிச்சுக்கிறேன். என்ன கேட்டா அவங்களுக்கு இப்ப குழந்தை இல்லாம இருக்கிறது தான் நல்லது. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது. ஆகிறது பிரச்சனை இல்ல, ஆனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பம். என்னடி திடீர்னு இப்படி சொல்லிட்ட? நல்ல ஆளுக்கிட்ட தான் சொல்றேன். அவனை தள்ளி படுக்க வைங்க. பையனை அங்க வச்சிடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அவன் இங்கேயே படுக்கட்டும். பசங்க தூங்கிட்டாங்களா? அம்மா கூட படுத்திருக்காங்க. நாளைக்கு தான் டாக்டர் பார்க்க வேண்டிய நாள், மறந்துடாதீங்க. 3 மாசம் ஆச்சா? இன்னொரு 6 மாசம் போனா வயிறு குறைஞ்சிரும். ஏன் வயிறு குறைஞ்சதுன்னா உங்களுக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா வயிறு இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்க. வேலைக்கு ஆகல. அப்புறம் சுஹரா, இந்த டைம்ல ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆசை இருந்தது, சொல்லவா? சொல்லுமா. என்ன பீச் வரைக்கும் கூட்டிட்டு போக முடியுமா தான்? இவ்வளவு நாள் வெயிட் பண்ணல, உள்ள இருக்கிறது வெளியே வரட்டும், பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம். கோச்சிக்கிட்டாலோ? ஏண்டி எதுவும் பேச மாட்டேங்கிற? ஒன்னும் இல்ல, என் வயிறு குறையுதான்னு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருங்க. ஷாலினி, அந்த பாத்திரமும் காசையும் எடுத்துட்டு வா, மீன் வந்திருக்கு. நீ கெட்டதெல்லாம் கழிச்சிட்டு நல்ல மீனா போடு. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நான் என்ன எப்பவும் கெட்ட மீனையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன்? அப்போ நீ எடுத்துட்டு வரதெல்லாம் நல்ல மீனா? நீங்க மத்தி தானே வாங்குறீங்க, ஒரு தடவை இந்த வஞ்சரம் வாங்கி சாப்பிடுங்க. அவளோட மகன் வீட்டுக்கு வரட்டும் முத்து. அது சரி, கல்யாணமா? அவன் எப்போ வரான்? 20ஆம் தேதி வரும். நான் வரேன். யார் வந்திருக்காங்க? நீ எங்க போயிட்ட? நல்ல மீனெல்லாம் தீந்து போச்சு. துணி காய போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் அவ பண்ண மாட்டாளா? அவகிட்ட சொல்லாம இருக்கிறதே நல்லது. நான் போறேன். அக்கா, எப்படி இருக்கீங்க? எப்பமா வந்தேன். தனியாவா? இல்ல, என்னைய வந்து விட்டுட்டு போயிட்டாரு. பசங்க இந்த விளையாடுறாங்க. ராஜமாக்கா, நல்ல அயல வந்திருக்கு. மத்தி போடு. இங்க பாருங்கக்கா, நான் உங்க மருமக சைடு தான். அவ இடத்துல நான் இருந்தாலும் நானும் இப்படிதான் பண்ணிருப்பேன்க்கா. குழந்தை பிறக்கிறதும் பிறக்காம இருக்கிறது ஊருக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, இப்படி எல்லாம் பண்றவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அக்கா, அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆக போகுது. இன்னும் ரொம்ப டைம்லாம் கொடுக்க கூடாது. 1 வருஷம் ரொம்ப ஜாஸ்தி தான். அவங்க ஏதாவது பிளானிங்ல இருப்பாங்கம்மா. ஆமா, இந்த காலத்து பசங்க எல்லாம் அப்படித்தான் தள்ளி தள்ளி போடுவாங்க. அப்புறம் கிடைக்குமோ இல்லையோ. நம்மள மாதிரி பெரியவங்க தானே அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். சரிதானே ராஜம்மா? அப்படி சொல்லுங்க. இந்தாங்கக்கா. அடுப்புல சாதம் இருக்கு. தள்ளி
தள்ளி தள்ளி போடுவாங்க. அப்புறம் கிடைக்குமோ இல்லையோ. நம்மள மாதிரி பெரியவங்க தானே அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். சரிதானே ராஜம்மா? ஊர்க்காரங்க முகத்தையே பார்க்க முடியல. கேள்வி கேட்காத ஆளே இல்ல. எல்லாரும் இதை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க மேல இப்ப டீ கொட்டவே தான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. குழந்தை வேண்டான்னு நீங்க முடிவு எடுத்திருந்தா அது தெய்வத்துக்கே பொறுக்காது. புரியுதா? நீங்க 2 பேர் மட்டும் நினைச்சா போதாது. கடவுள் கொடுக்கறப்ப வேண்டான்னா அப்புறம் வேணுங்கிறப்ப கிடைக்காது. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உனக்கு அம்மா பத்தி தெரியும்ல, அப்புறம் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிற? ஃப்ரீயா விடு. உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நாம இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றோம்னு சொல்றாங்க. நம்ம மனசளவுல கூட யோசிக்காத விஷயத்தை தானே உங்க அம்மா சொல்றாங்க. ஃப்ரீயா விடுறா. என்னம்மா வீட்ல ஏதாவது விசேஷம் உண்டா? இல்ல. நல்லா சாமி கும்பிடு, சீக்கிரம் நடக்கும். ஏய், உன் பையன் விசா வந்துச்சா? இல்ல. நல்லா கடவுளை வேண்டிக்கோ, சீக்கிரம் நடக்கும். கடவுளே எல்லாரையும் காப்பாத்துங்க. லட்சுமி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஐயோ, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். வேணாம்னா போங்க, உங்க இஷ்டம் தான். என்ன சோபாக்கா, உங்க பையனோட வீசா இப்போவாது வந்துருமா? எப்ப பார்த்தாலும் நீ என்கிட்ட இதைத்தான் கேக்குற. நீங்கெல்லாம் இப்படி கேக்குறதுனால தான் என் பையன் வெளியே வரதே இல்ல. என் பையனுக்கு கண்டிப்பா விசா வரும். அதுக்கான பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமே தேவையில்லாம என்கிட்ட கலாய்க்காத. அவனுக்குலாம் வீசா எங்க வரப்போகுது? ஆனா உங்களுக்கு கிடைச்சிடும். என்னது வரும்னு? வீசா. எனக்கு இப்ப எதுக்கு வீசா? அது சரி, நீங்க மேல போக வேணாமா? நாயே, இத நீ சொல்றியா? வீடு போங்குது, காடு வாங்குது. இங்க பாரு. ரஃபிக்கு நான் செய்யற குழிப்பணியாரன்னா சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எல்லா வருஷமும் வந்துருவான். ஒரு வருஷம் கூட அம்மாவை பார்க்காம இருக்கவே மாட்டான். அவனுக்கு நான் தான் உசுறு. ஆனா போன வருஷம் அவன் வரவே இல்லை. 1.5 வருஷம் கூடுதலா வேலை செஞ்சா 15 நாள் லீவு அதிகமா கிடைக்கும்ல. அவன் கல்யாணத்துக்கு அது உதவும்ல. அதனாலதான் அவன் திரும்பி போகும்போது எல்லாரும் சமாதானப்படுத்த ஒண்ணு சொல்லுவாங்க. 1 வருஷங்கிறது இதோ இப்ப ஓடி போயிடும்னு சொல்லிடுவாங்க. ஆனா எனக்கு இந்த வீட்டுல தனியா இருக்கிறது, 1 வருஷம் போறது பெரிய கொடுமையா இருக்கும் மகளே. ஓ, அவ வந்துட்டா போல இருக்கு. நீ போம்மா, போ.